பார்வதி. என்னக்கா? என்ன பிசாச்சு மாதிரி வர? மணி 8 ஆச்சு. எங்க பெட் காஃபி? இத ஒரு நிமிஷத்துல போட்டு தரேன்க்கா. இன்னும் போடவே இல்லையா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? சோம்பேறி கழுத. உடம்பு ஜோரம் அடிக்குதுக்கா. பொழுது விடிஞ்சு 9 மணி வரையிலும் தூங்குறது அதுக்கு ஒரு பைசாக்கா? இல்லக்கா. அக்கா அக்கா நீ ஏன் 1008 அக்காவை கூப்பிடுறேன்? மூஞ்சிக்கும் மௌரகட்டைக்கும் நான் வந்து உனக்கு அக்காவா? அதானே கேட்டேன். பார்வதி, அண்ணி எப்படி உனக்கு அக்கா ஆகும்? இனிமே அப்படி கூப்பிடாது, மாமேன்னு கூப்பிடு. வாசு, நிதானமா பேசு. விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்காது. காலையில இருந்து காசு காத்துக்கிட்டு இருக்க. தலைவலியா காய்ச்சலாம், கதை அறக்கிறான். இவ்வளவு நேரம் அண்ணி காஃபிக்காக காத்திருக்கலாமா? இந்த உலகம் தாங்குமா இல்ல அவங்க உடம்புதான் தாங்குமா? பார்வதி, உனக்கு ஜென்னி பிறந்தாங்க, நீ செத்தா என்ன? நீ சுடுகாட்டுக்கே போர்வா இருந்தாலும் அன்னைக்கு சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் போகணும். சரிதான், நீங்க போய் வேலையை பாருங்க. இன்னைக்கு பொழுது விடிஞ்சது நல்லதா வெடியில போல இருக்கு. என்னடி சமாதானம் பண்ற? உன் புருஷன் என்ன என் தலை கிழிடுவானோ? நாங்க போடுற சோறுல வயித்த வளர்க்கறது வாய் மாத்திரம் ஜாஸ்தி. அண்ணி, அக்கா, என்ன எது வேணும்னாலும் சொல்லுங்க, அப்புறம் ஒண்ணும் சொல்லாதீங்க. என்ன தொடர்றதுக்கு உனக்கு யோகியம் இருக்கா? அக்கா, அண்ணி, நீ ரொம்ப அத்துமீறி நடக்கிறீங்க. ஓஹோ, நான் நடக்கிறது சரியில்லையா? ஆமா அண்ணி, நீங்க நடக்கிறது சரியில்லை. நடத்த கெட்டவ, நான் நடத்த கெட்டவதா? நல்ல குடும்பத்துல பிறந்து கண்ட நாய்ங்க கிட்ட எல்லாம் நடத்த கெட்டவர பேர் வாங்கணும்னு எனக்கு தலையில எழுதி வச்சிருக்கு. அண்ணி, இன்னும் சரியா புரிஞ்சுக்காம நாய் பையன் சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா நடக்கும்? என்ன நடக்கும்? இனிமே என்ன நடக்கும்? அதான் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து போச்சு. நடந்து போகுண்டா? இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் நான் அமைதியை அனுமதிச்சுட்டு இருந்தா என்னென்னவோ நடக்கும். ஏன் இன்னும் பயங்கரமா கூட நடக்கும். நல்லது கெட்டதை பகுத்து பார்க்கக்கூடிய நிலையில நீங்க இல்லாதனாலதான் இதுவரைக்கும் ஒரு கோழ மாதிரி இருந்தேன். நீயா கோழ மாதிரி இருந்த? நீயா கோழ மாதிரி இருந்த? இல்லடா, இல்ல. உன்னுடைய அத்துமீறிய பேச்சுக்களையும் அகம்பாவமான நடவடிக்கைகளையும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்தேன். ஏண்டா? ஏன் என்னுடைய தம்பி, என்னுடைய ரத்தம், என்னுடைய பாசமுள்ள ஒரே சகோதரன் என்ற காரணத்துக்காக நான் அமைதியா பொறுத்துட்டு இருந்த பாரு, அதுக்கு பேர் தான் கரைஞ்செடுத்த கோழத்தனம். நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசிட்டீங்கண்ணா. அன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு ஒரு பணம் படைத்த சீமானுடைய மகளை நான் திருமணம் செய்துகிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டிருக்காரு. ஒரு சமையல்காரி தங்கன்னு அழைக்க வேண்டிய சங்கடமும் அன்னைக்கு ஏற்பட்டிருக்காரு. நான் அந்த கழுதையை தங்கன்னு அழைக்க போறேன். பார்வதி பத்தி ஒண்ணு பேசுறேன். ஏ, சாபம் கொடுத்துருவாடா மகா பத்திவிரத. அண்ணி, வர உங்க வார்த்தை வராம முடியாது. நீங்க அண்ணனை நம்பிங்க வந்த மாதிரி அவளை என்ன நம்பிங்க வந்திருக்கான். அவளை பத்தி ஏதாவது பேசுனீங்க கொலை நடக்குமா? நிச்சயமா நடக்கும். அத்தான், எங்க கொலை நடக்கும்? யார மிரட்டுறேன்? யாரையும் மிரட்டலன்னா உங்க மனைவியை எச்சரிக்கிறேன். பார்வதியை பத்தி மட்டும் இழிவா பேசட்டும், அப்புறம் நான் உங்க தம்பி பேசுறேன். 1000 தடவை பேசுவேன். இப்ப பேசிக்க பார்க்கலாம். சௌந்தரி, மாற்றுமை தங்கிய உன் மனைவி இருக்காளே, வேலைக்காரி மட்டுமல்ல, எங்கேயோ கிடந்த வாயா வெட்டி. சுடு பார்க்கலாம். ஏ வாசு, இன்னைக்கு நீ ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கிற. சுடுறா, சுடுறா பார்க்கலாம். இந்த நெஞ்ச குறி வச்சு சுடு. இந்த நெஞ்சத்துல தான் உன் தலையை நான் அணைச்சு அணைச்சு மகிழ்ந்திருக்கிறேன். சுடு. நம்பிகளுக்குள்ள சுட்டு விட்டாங்க செய்தி நாளைக்கு வெளில வந்தா அது நீங்க சுட்டு என்னுடைய படமா தான் இருக்க முடியும். அண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்ல பார்வதியின் காலில் வந்து செஞ்சு சொல்லுங்க. என் வாழ்வின் புலவழக்க பாடாவட்டின்னு சொன்ன அந்த வாயை இதுவரைக்கும் கேட்காமல் இருப்பது என்னுடைய குற்றம். வாசு, உன் பெரிய எல்லை மீறி போயிட்டு இருக்குது. இனிமேல நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. என் பார்வதிக்கு ஏற்பட்ட களங்கத்தை நான் குறைச்சாரன். மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா இல்லையா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஊரறிஞ்ச ரகசியம். சௌந்தரி, எங்கிருந்தோ வந்தவ அண்ணி, விடுபடாதவ. சௌந்தரி, எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. ஏதோ ஆத்திரத்துல நடந்துடுச்சு. உங்க தம்பி தானே, உங்க ரத்தம் தானே, ஒரு முறை மன்னிக்க கூடாதா? தயவு செஞ்சு என் தாலியை காப்பாத்துங்க. உன் தாலியை காப்பாத்தணுமா? கையிலே பட்டுக்கொண்டு தவறை நெஞ்சிலே பட்டிருந்தா இந்நேரம் என் தாலியை நீ காப்பாத்திருக்க முடியுமா? அக்கா, அந்த குழந்தை முகத்தை பாருங்க அக்கா. அந்த நாய்
நாய முகத்தை நாயம் பாக்குறேன். சௌந்தரி, நீங்களாவது பாருங்க, அனாதை ஆயிடுமா உங்க அருமை தம்பியோட மகன். எங்க அப்பா 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 சித்தப்பாவை அழைச்சிட்டு வரப்படியா இல்லையா? இந்த இளம் பிஞ்சுகளோட கண்ணீருக்காவது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. பார்வதி, ஏன் நீலி வேஷம் போடுறேன்? இறக்கம் காட்டுமா? இறக்கம். இறக்கத்துக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கும் புருஷனுக்கும்? அக்கா, திட்டம் போட்டு எங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு எங்க சொத்துக்கு உங்க மகன் இளவரசனாக்கணும்னு கனவு கண்டீங்க. கடவுளா பார்த்து உங்க கண்ணை மண்ணு தூவிட்டாரு. சௌந்தரி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் உங்களுக்கு கணவன், எங்களுக்கு தெய்வம். அந்த தெய்வத்தை அழிக்கவா நாங்க நினைப்போம். ஏதோ நடக்க கூடாதது நடந்துடுச்சு. உங்க காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறேன். அவரை விடுதலை செய்ய வழிய பாருங்க. அதுதான் நடக்காது. நீ ஆடுற நாடகத்துல அவர் உடம்பையும் கெடுத்துறாரு. இனிமே நீ இங்கிருந்து ஆபத்து. மரியாதையா வெளியில போய். நான் ஏன் போகணும்? அக்கா, இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சொந்தமான வீடு. நான் போக முடியாது. இந்த வீட்டுல சொந்தம் கொண்டாடுவேன், பிறகு சொத்துல சொந்தம் கொண்டாடுவேன். ஏன் என் கணவர்கிட்டயே சொந்தம் கொண்டாடுவேன். சௌந்தரி, அக்கா, அக்கிரமமா பேசாதீங்க. அது ஆண்டவனுக்கே பொறுக்காது. நீங்க யார பார்த்து பேசுறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டிக்காடா இருந்தாலும் பண்போட வளர்ந்த ஒரு குடும்ப பெண்ணோட தான் பேசுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பகட்டும் பளபளப்பும் ரொம்ப நாளைக்கு நிக்காது. பண்புதான்கா கடைசி வரையிலும் நிக்கும். சுடுகாட்டுக்கு போன பிறகும் நிக்கும். யாருக்கிட்ட உபதேசம் பண்ற? மானம் கெட்டவளே, மரியாதை வெளியே போ. வேலைக்கார குழந்தை போய் அம்மா அம்மான்னு கூட்டிட்டு வாங்க. என்ன சொன்ன? உனக்கு அவ்வளவு தீவிர? அக்கா, ராஜாவை அடிக்காதீங்க. முதல்ல நடை கட்டு. அக்கா, நான் சொல்றது கேளு. ராஜாவை அடிக்காதீங்க. அக்கா. சௌந்தரி, உனக்கு என்ன பிசாசு பிடிச்சிச்சா என்ன? ஏன் என்னையே பிசாசுன்னு சொல்லிடுங்களேன். இந்த மாதிரி நீ நடந்துட்டா நீ ஒரு பேய்தான், நீ ஒரு பிசாசம். என்ன சொன்ன? பேயா? பேயா? குழந்தை போட்டு அடிச்சு. ஆமா, பேய். போதும். பிசாசு. நான் பேய். பிசாசு. மிஸ்டர் வரதன், ஐ எம் சாரி, உங்க மிஸ்ஸஸ்க்கு கேன்சர் 3rd ஸ்டேஜ். அதோட டிபி வேற இருக்கு. டாக்டர், ஆமா, எப்படி இத்தனை நாள் கவனிக்காம இருந்தீங்க? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது டாக்டர். எங்களால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கறோம், அப்புறம் ஆண்டவன் செய்யும். டாக்டர், எப்படியாவது நீங்க தான் அவளை காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க மிஸ்டர் வரதன், முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்காது. சௌந்தரி, உனக்கு உடம்பு சரியால என்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சா எங்க நான் உன்னை வெறுத்துருவேன்னு எங்கிட்டயே மறைச்சிட்டேன். காரியத்தையே கெடுத்துட்டே சௌந்தரி, காரியத்தையே கெடுத்துட்டேன். வாசு, நீ எப்படி வந்த? எப்படியோ வந்து என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. அண்ணா, ஒரு தாய் வயசுல பிறந்தோம்,
ஒரு தாயின் தாலாட்டை கேட்டு உறங்கினோம், ஒரு தாயின் பாலை குடிச்சு வளர்ந்தோம். அந்த பாச உணர்ச்சி எல்லாம் மறந்து நம்ம மேல சீறி எழுந்த உங்க தம்பிய மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆத்திரத்தினுடைய அகன்ற கரங்கள் என்னுடைய கண்களையும் மூடிடுச்சு, உன்னுடைய கண்களையும் மூடிடுச்சு. அண்ணனை சுட்டு வீழ்த்திய இந்த கைகளை ஒடித்தெறியுங்கள், ஒடித்தெறியுங்கள். நீங்க ஒடிக்க மாட்டீங்க, நீங்க ஒடிக்க மாட்டீங்க, நீங்க ஒடிக்க மாட்டீங்க, நீங்க ஒடிக்க மாட்டீங்க, நீங்க ஒடிக்க மாட்டீங்க. நிறுத்து வாசு, என்ன காரியம் செய்யறேன் வாசு? நீ இந்த அழகான கைகளை அடிச்சு ஒடிக்கலடா, என் இருதயத்தில் அடிக்கிறேன். என் இருதயத்தில் அடிக்கிறேன். ஏன் வாசு கவர் செய்ய மாட்டான்? காரணம் இல்லாம வம்புக்கு போக மாட்டான்? ஏன் தங்க தம்பி தவறே செய்ய மாட்டான்னு சொல்ல வேண்டிய இந்த இருதயத்தில் அடிக்கிறடா நீ? உன்னை பத்தி தவறான அபிப்பிராயங்கள் புகுந்த இந்த இருதயத்தில் ஓங்கி ஓங்கி அடிக்கிறடா. நல்ல அடி வாசு, உன்கிட்ட என்ன மன்னிச்சிடா தம்பின்னு மன்னிப்பு கூச்சல் போடுற வரல இந்த இருதயத்தில் அடிடா. அடி வாசு. அன்னைக்கு என்ன ராஜா எங்க? ராஜா மாடியில தூங்குறான் வாசு. உங்க அன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியா வாசு, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப நேரமா வேதனை வலின்னு சொல்லிட்டு இருந்து இப்பதான் அவ தூங்க ஆரம்பிச்சிருக்கா. ஐயோ, அண்ணியோட உடம்பே மாறிடுச்சு. ஆமா வாசு, என் சௌந்தரியனுடைய அழகு காலமும் நோயும் சேர்ந்து பங்கு போட்டு அழிச்சிடுச்சு. அண்ணா, பார்வதியும் கண்மணியும் மங்களபுரம் ஜமீன்தாரி வீட்டுல என்ன சௌக்கியமா இருக்காங்க. அங்க போன் கூட இருக்கு, நீ அவங்க கூட பேசுறியா? வா. ஹலோ, யார் பேசுறது? கண்மணி பேசுறேன். கண்மணியா? நான் அப்பா பேசுறேன்டா. கண்ணு அப்பாவா? கண்மணி, யாரு? அப்பாவா? ஹலோ, பார்வதி, பார்வதி, நான் தான் வாசு பேசுறேன். எப்ப வந்தீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? இப்பதான் வந்தேன். நம்ம வீட்டுல இருந்தா பேசுறேன். நீ சீக்கிரமா கண்மணி அழைச்சிட்டு வந்து. நீங்க இங்கேயே வந்துருங்க. ஐயோ, அது முடியாது பார்வதி. நான் ஜெயில இருந்து தப்பி வந்திருக்கேன். போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரமா வந்துருங்க. நீ கண்மணியை பார்த்துட்டா அதுவே எனக்கு போதும். சீக்கிரம். வாசு, ஏதாவது சாப்பிடலாம் வா. சொன்ன கேள்ற, என் கையால உனக்கு நான் போடுறேன். வா வாசு. வாசு, என்ன இருந்தாலும் ஜெயில இருந்து நீ தப்பி ஓடி வந்திருக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்திருக்கும். எப்படியோ உங்க காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். சந்தர்ப்பவசமா ஜெயில ஏற்பட்ட தகராறு என்ன உங்க காலடியில கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. வாசு, நாளைக்கு காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையை ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைக்க போறேன். அதுக்கு பிறகு உனக்காக அப்பீல் செய்து உன் தண்டனையை குறைச்சு உன்னையும் பார்வதியை சேர்த்து சந்தோஷமா பார்க்கணுன்றதாண்டா என்னுடைய லட்சியம். சாப்பிடுற அண்ணா, பார்வதிதான். நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துக்கிறேன். மிஸ்டர் வாசு, உங்களை நான் கைது செய்யறேன். அவரை விட்டுடுங்க. என்னங்க எங்களை வர சொல்லிட்டு நீங்க எங்கெங்க போறீங்க? பேசுங்க, பேசுங்க. மிஸ்டர் வாசு, ஐயோ அத்தா, எங்களை விட்டுட்டு போறீங்களே. மிஸ்டர் வரதன், உங்க மிஸ்ஸஸ் சரியான நேரத்துல போன் பண்ணாங்க.
ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். சௌந்தரி, உனக்கு இந்த நிலைமை வந்து புத்தி வரல. எவ்வளவு கல்லஞ்சம் தான் நீ போலீஸ்க்கு போன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு உங்க தம்பி பெருசா இருக்கலாம், எனக்கு என் கணவர் தான் பெருசு. கணவன் உயிரை குடிக்க திட்டம் போட்டவனே பழி வாங்கறது தான் உண்மையான மனைவியின் கடமை. பேச ஏன் திட்ட மாட்டீங்க? நான் இப்ப அழகா இல்ல. இல்ல, இப்ப இல்ல. நீ என்னைக்குமே அழகா இருந்தது இல்லைன்றத நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அழகு உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கணும். அந்த உள்ளத்தை அழக புரிஞ்சுக்காம வெளியழக விளம்பரப்படுத்த வெளிச்சம் போட்டு போட்டு இப்ப இருட்டினுடைய தாழ்வாரத்திலே தூக்கி எறியப்பட்டிருக்கிற பாரு. உன்னால என்னைக்குமே அழகா இருக்க முடியாது சௌந்தரி, என்னைக்குமே அழகா இருக்க முடியாது. இந்த சௌந்தரியின் அழகை அள்ளி அள்ளி பருகிய போது இந்த குற்றம் குறை எதுவுமே உங்களுக்கு தெரியல இல்ல? ஆமா சௌந்தரி, மூடு பனிக்குள்ள நெருப்பினுடைய புகையை எப்படி கண்டுபிடிக்கிறது? மூடு பனி முழுநிலா தோற்று விடுமடி உன் முகப்பொலிவு கண்டு என வர்ணித்தீரே. வர்ணித்தேன். அழகான கிளிக்கு ஆபத்தான அழகு, அதைத்தான் நான் புரிந்து கொள்ள தவறிவிட்டேன். பளபளப்பு உடலில், பாஷாணம் தலையில் பாம்புக்கு, பாவி உனக்கோ நெஞ்செல்லாம் நஞ்சு. உன்மேல் குற்றமில்லை. அழிய போகும் அழகின் மீது உனக்கு ஏற்பட்ட மோகம் உன்னை சுயநலக்காரியாக்கியது. அண்ணன் தம்பி பாசத்திற்கிடையே உன் அழகு கிறுக்கு அகழ் வெட்டியது. அன்பு வரவுடன் பொருத்தி வந்தாள் அனாதையாக. அவளை உன் அழகின் ஆணவம் ஆட்டி படைத்தது. இப்போது எங்கே அந்த அழகு, எங்கே அந்த எழில், எங்கே அந்த பொலிவு? நீளம் எங்கே, வெப்புருவம் எங்கே, பின்முகில் கூந்தல் எங்கே? விதவிதமான வளைவுகள், ஒய்யார அசைவுகள், ஆம்பட மேனி, மாணிக்க இதழ்கள், மத்தாப்பு சிரிப்பு, சித்தாப்பு பார்வை, இவையெல்லாம் எங்கே? என் அறிவை மயக்கிய உன் அழகு எங்கே? என்னை ஆட்டி படைத்த உன் அழகு எங்கே? 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 அழகையா கேட்கிறீங்க? அழகையா கேட்கிறீங்க? அழகு இதோ இங்கே, இங்கே, அங்கே. அஜந்தா ஓவியம், எல்லோரா சிற்பம், சித்தன்ன வாசலின் சித்திர பாவை, பருவக்குயில், பச்சை கிளி, போடும் மான், அழகின் அருவி, ஏழின் சிகரம், மணப்பின் தோற்றம், மனமாகிவிட்ட அழகு, என்னை பகைத்து விட்ட அழகு, அழகு, அழகு. சௌந்தரி, 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 சௌந்தரி. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கண்ணி? வாசு, உடம்பு மட்டும் இல்ல, என் உள்ளம் கூட நல்லா ஆயிடுச்சு. அழகு அழகுன்னு அழிய போற அழகுக்காக ஏங்கி தவிச்சு அழியாதது அன்பு ஒண்ணுதாங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். வாசு, ஆத்திரத்திலே அழகு மயக்கத்திலே நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா அதெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சு வாசு. அண்ணி, என்ன அண்ணி நீங்க போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு, நீங்களும் அண்ணனும் என்னெல்லாம் மன்னிக்க. வாசு, தங்க பாத்திரம் நசுங்கினாலும் கீரல் விழுந்தாலும் உருக்கி ஒழுங்காக்கிடலாம். நீ எனக்கு தங்கம்டா, நீ என் தங்க தம்பிடா. ராஜா,